அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம்ல மாப்பிள்ள. இன்னைக்கு நீயா நானால என்ன பேச போறோம் அப்படின்னா, டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ். செம்ம சீனிக்குது இன்னைக்கு. பெண் பிள்ளைகளுக்கு அப்பாக்கள் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்குறாங்க. என் மகாராணி இவள், என்னுடைய இளவரசி இவள். கல்யாணத்துக்கு பிறகும் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸாகவே இருந்து இப்படி எல்லாம் பண்ணா எப்படி? இப்படி இருந்தா நியாயமான ஒன்று இருக்கும்ல, என்னது அது? சின்ன இன்சிடென்ட் தான் சார். டின்னருக்கு சார் ஒரு தக்காளி சட்னி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன். போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. வெறுக்குன்னு போயிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஃபேஸ்ல மட்டும் ஒரு ரியாக்ஷன் இருந்தது. மூஞ்சி ஏம்மா அப்படி மாறுது? என்னங்க மூஞ்சி என்னங்க ஒரு மாதிரி இருக்கு? நல்லா தான் இருக்கேன் மூஞ்சி. எனக்கே உடம்பு சரியில்லை. எங்க அப்பாவா இருந்ததுதான் எனக்கு இந்த வேலை செய்ய சொல்லியிருப்பாரா, சாப்பிடும் போது போய் நீங்க வேலை வாங்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்பான்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க சார். என்ன உனக்கு தான் அழுது திரும்பி நினைச்சிட்டு இருக்கியா? இல்லை, நீ எனக்கு கைட் பண்ண, நான் பண்றேன்றேன். இல்லை, உன் இடத்துல எங்க அப்பா இருந்தா என்ன இப்படி வேலை வச்சுக்க இந்த டைம்ல என்ன வச்சிருக்க மாட்டாரு. ஹெட் ஸ்மூத்தா டேன் ஆகுது. பிரெக்னன்சி டெலிவரி ஆயிடுச்சு. டயர்ட்னஸ்ல இருக்கும்போது டக்குன்னு வந்து சாப்பிட உட்காந்தாச்சு. தோசை வைடி. கல் இருக்கு, மாவு இல்ல. அப்ப கஞ்சியாச்சு ஊத்திரி வெண்ணமாவல. அந்த டைம்ல ஒரு தக்காளி சட்னி கேட்கும்போது யார பார்த்து இந்த கேள்வி கேக்குற? அங்கே இருந்திருந்தா அப்பா இந்த மாதிரிலாம் கேட்டிருக்க மாட்டாரு. ஓ, அப்படியா விஷயம்? அப்பாட்ட கொடுங்க. இப்போ சாப்பிட உட்காடுறீங்க, மிளகாப்பொடி என்னதான் இருக்கு, ஆனால் நல்லா சாப்பிடும் போல ஒரு ஃபீல் ஆகுது. அப்போ ஒரு சட்னி அரைச்சு கூட அப்படின்னு கேட்டிருக்கீங்களா இல்லையா? கேட்டிருக்கேன். அப்ப நான் மட்டும் நான் இழுத்த வாடா. ராத்திரிலாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. உங்க அப்பாவும் கேட்டிருக்காராமா? முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல கேட்டிருக்காரு சார். பட் நம்மள வந்து அந்த பிரின்சஸ் லெவலே எடுத்துட்டு போயிட்டாருல. இப்போ நம்ம சிம்பிளா ஒரு சுச்சுவேஷன் ஆப்போசிட்டா திருப்புவோம். நான் முடியாது, நீ இருக்கிறத சாப்பிடு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உடனே அவர் சொல்றாரு, எங்க அம்மா வரதா இப்படி செய்வாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப எப்படி இருக்கும்? சாம்பார் அப்ப எனக்கு அப்போ நான் அம்மா கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லியிருப்பேன். வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல. ஃபேமிலியா ஆனதுக்கு அப்புறம் நம்மளா சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா அது எடுக்க முடியல. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எல்டர்லி பீப்புள் கிட்ட நம்ம கேட்டுட்டு டிசிஷன் எடுக்கிறது தப்பு இல்ல. ஓ, நீ அப்படி வரியா? வீடு வாங்க போறோம், நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப்க்கு போறோம்னா பெரியவங்களோட ஒப்பீனியன் கேக்குறது தப்பு இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்கு சார். ஃபேமிலியா எங்களால ஒரு டிசிஷன் வந்து எடுக்க முடியல. அவங்களும் நம்ம ஃபேமிலி தானே. புரிஞ்சதா? நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஓஎம்ஆரில் தான் ஆஃபீஸ். அவங்களும் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கும் ஓஎம்ஆர் தான் ஆஃபீஸ். அவங்க வந்து எங்கள் அப்பா பக்கத்துலேயே இருக்கணுங்கிறதுனால இப்போ கோயம்பேடு பக்கத்தில் நாங்கள் இப்போ வீடு வாங்கியிருக்கோம். எமோஷனல் ஆகாத சிவாஜி, இவங்களையெல்லாம் நம்ம பகைச்சிக்கவே கூடாது. ஜென்ரலி அப்பாவை நினைச்சும் போது பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். சும்மா லூஸ் தரமா பேசாதேடா. இங்கேருந்து டிராவல் பண்ணி வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அம்னார் மாமியார் எங்க கூடவே இருந்திருந்தா நான் இந்த முடிவு எடுத்திருக்க மாட்டேன். என் ஹஸ்பண்ட் படி ஓஎம்ஆர்லயே நாங்க இருந்திருப்போம். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. நான் இந்த ஏரியாலே வளர்ந்துட்டேனா, எனக்கு அந்த ஏரியா கொஞ்சம் பிடிக்கல. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? உங்க அப்பாட்ட கொடுங்க. என்னுடைய பொண்ணு சின்ன வயசுல இருந்து என் கூடயே தான் இருக்கு. ஓ, மத்தவங்க பொண்ணுலாம் பிறந்த உடனே நாங்க கொண்டு போய் சேர்த்துருவோம் எங்கேயாவது? உங்க பொண்ணு கொஞ்சம் ஸ்பெஷல் சார். கொஞ்சம் சரி, உங்களுக்கு பொண்ணு, உங்க பொண்ணு ஸ்பெஷல். என்ன மனுஷன்? 24 வயசு வரைக்கும் என் பொண்ணை என் குடும்ப கண்ணுங்கறதோ பார்த்துட்டு வந்துருக்கேன் சார். ஏய், நீ என்ன நினைக்கிறேங்கிறது எனக்கு தெரியும். கல்யாணம் பண்றதுக்கு நான் 24 இயர்ஸ்க்கு மேல தான் நான் பிளான் பண்ணது. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணும்போது நான் சொல்லிட்டேன், என்னன்னு? என் பொண்ணு சென்னையில தான் இருக்கணும். ப்ரோ, ஐ டோன்ட் கேர். ஓஎம்ஆர் சென்னையில தான் இருக்கு. இல்ல, அதுக்கு மேலே எங்கெல்லாம் டிஸ்டன்ஸா என்ன பொண்ணா இருக்க முடியாது சார். அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம். அவங்க அப்பா ஒரு சில விஷயங்கள் ஏதாவது கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரணும்னாலும் 4 கடைக்கு ஏறி இறங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவருக்கு இதான் வேலை. பூ வாங்கிக்கோமான்னா 3 கடையில் கேட்டுட்டு 4வது கடையில் தான் வாங்குறாங்க. என்னன்னாமா அப்பா இந்த மாதிரி 4 கடையில் கேட்டு சொல்லியிருக்காரு. சார், அது சின்ன வயசுல இருந்து பழக்கப்பட்டு வந்ததுங்க சார். எந்த ஒரு சின்ன பொருள் வாங்கினாலும் நான் அப்பா கூட கடைக்கு போய் பழக்கப்பட்டுட்டேன். இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? நாங்க வந்து நெசவாளி குடும்பம் சார். ஸோ ஒவ்வொரு இழையும் வந்து நெய்யும் போது அதனுடைய வழி தெரிஞ்சு வளர்ந்தவங்க. நாட்டுல எவனுக்குமே விவரம் பத்தலடா. ஒரு பொருள் வாங்கினாலும் 4-5 கடை ஏறி பார்த்து வாங்குறதுல தப்பு கிடையாது. சொல்லி புரிய வைக்கிறதுக்கே ஒரு நாள் ஆகும். அதை அவங்க உங்ககிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்றாங்க, அதையே நீங்க மாத்த ட்ரை பண்றீங்க. என்ன கேள்வி பிறந்தது அன்று. எனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் சார். இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்ல இந்த மாதிரி இருக்கிறாங்க, நான் நினைக்கிறேன்னு வாழப்படுறேன். அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட்டுருக்காங்க சார். நான் முட்டை மட்டும் தான் சாப்பிடுவேன் சார், மற்ற சிக்கன் மட்டும்லாம் நான் சாப்பிட மாட்டேன். நியாயமா?
அந்த எக்கை சமைச்சு கொடுனா எங்கள் அப்பா அம்மா எக்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட மாட்டாங்க, எனக்கு அதை அவங்க செஞ்சு கொடுக்கறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற. சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. உங்க அப்பாவுடைய கொள்கைகள் எல்லாம் ஏன் உங்க கணவர் ஏத்துக்கணும்? எனக்கு அது புரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எனக்கு பிடிக்கலைங்க சார் அது வீட்டில் செய்யறதுக்கு. இப்போ உங்களுக்கு பிடிக்கலாம், நீங்க சாப்பிடாதீங்க. கரெக்டா கட்டுப்பிட்டா. உங்க வீட்டில் நான் சமைக்கிறாங்களா இல்லையா? செய்வாங்க, சாப்பிடுவாங்க சார். ஆனா நான் அந்த உணவு சுதந்திரத்தை வந்து யாருக்கிட்டும் பறிக்க கூடாதுன்ற கொள்கையில இருப்பேன் சார். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. எங்க மாமா பாத்தீங்கன்னா இப்போ ஊர்ல இருக்காங்க, கள்ளக்குறிச்சியிலேருந்து சென்னைக்கு வராங்க. யாருப்பா அது? நம்ம ஊருக்கார போய் சத்த மாதிரி இருக்கு. மாமா ஊர்ல இருந்து வராருன்றது எனக்கு தெரியாது. நம்ம திடீர்னு வந்து வீட்டுக்கு பார்த்தா வீட்டுல இருப்பாங்க. இது ஏன் அவன் நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க? அவர் டிரைவர் சார். 4 o'clock 5 o'clock அந்த மாதிரி டைம்ல ஃபர்ஸ்ட் கிளம்பிடுவாரு. அப்புறம் எப்படி சார் சொல்ல முடியும்? அங்க வந்தேன் வம்புலத்தீங்க, போனா போன்னு பெருந்தன்மையா மன்னிச்சு விட்டு வந்தேன். நீ ஒரு வாரமா பேசிட்டு இருக்கீங்கல்ல, ஒரு வாரமா வீட்டுக்கு வராமலா இருக்காரு அவர். பண்ணாலும் அதுல பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது சார் அவருக்கு. அத பத்தி பேசாத, நான் கேக்குறேன் பதில் சொல்லு. கிட்ட தான் இருக்கும் கடை, வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். ஸோ அதை கூட போய் அவங்களாம் வாங்கிக்க முடியாது சார். இருக்க கடை தானா சார்? கீழே போய் வாங்கணும் சார். அது அப்பானா ஃபோன் பண்ணா வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. ஒரு சாட்டர்டே வீக்கெண்ட் ஆனா எங்கேயாவது போலாமா கேட்டா அப்பா வீட்டுக்கு போகலாம். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவிடா. என்னமே எல்லா வீக்குமே அப்பா வீட்டுக்கு போலான்னு அங்க என்னதான் இருக்கு? அப்பா இருக்காரு. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அப்போட விளையாடுன்னு சொல்லி அவங்க அக்கா பையன் ஒருத்தர் இருக்கா, சின்ன பையன், அவங்க வச்சுக்கிற டாய் வச்சு 2 பேரும் விளையாடிட்டு இருப்பாங்க. சும்மா ரயிலு ரிமோட் பிளேன் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், உட்காந்து கல்ல 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 கல்லன்னு விளையாண்டுக்கிட்டு. அவங்க மூத்த பொண்ணு கல்யாணம் முடிச்சு திருநெல்வேலி, இப்போ அவங்களே ஷிஃப்ட் பண்ணி ஈரோடுக்கே வந்துட்டாங்க. சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? சண்டே உங்க அக்கா வந்துருவாங்களா? இல்லைங்க சார், நான் வந்து அக்கா வர மாட்டேன், அக்கா வந்து நான் போக மாட்டேன், அந்த மாதிரி. இதை நாங்க 2 பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. அப்பா வச்சு சண்டை வருமா? அப்பா யாருக்கு க்ளோஸ் அப்படின்னு இருக்கு. இவரு கரெக்டா கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிற. சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் எந்த முடிவாக இருந்தாலுமே அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதான் கடைசியில் ஃபைனலாக வந்து நிற்கும் சார். ஐயர்கிட்ட அர்ச்சனைக்கு சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே. அப்பா கிட்ட கேட்டு அப்பாவோட டிசிஷன் கேட்பேன், இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றதையும் நான் கேட்பேன். பட் அவங்க சொல்கிற மாதிரி நான் அப்பாவோட டிசிஷன் பக்கம் தான் நான் போவேன். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இப்போ எங்கள் அப்பா எனக்கு எல்லா விதத்துலையுமே எனக்கு அன்பு கொடுக்குறாங்க, எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. என்ன மனுஷன்? அவர் அன்பு கொடுத்தாருன்னா அவர் டிசிஷனை நான் கேட்குறேன்ற. அவன் போய் சொல்றான், ரெஃப்ரி அவன் போய் சொல்றான், அது மிகவும் ஆபத்தான மிருகம். பீச்சுக்கு போனா என் பொண்ணோட போன எங்க மாப்பிளோட தான் வாங்கி போவேன். அது இன்னும் தொந்தரவு சார். ஐயோ, என்னென்ன சாக்கெல்லாம் சொல்லிட்டு பொண்ணை பார்க்க வந்துருவீங்க? ஆபீஸ் போற வேலைய வழியில தான் இவங்க வீடு. ஆனா போகும்போது ஒரு தடவை போயிடும், வரும்போது ஒரு தடவை விட்டு வந்துடும். அப்படி. ஆஹா, இவனா சார் இன்னொன்னு சொல்லட்டுமா? எங்க ஹனிமூனுக்கே மாமனார் மாமியாரும் கூட தான் வந்தாங்க. லைட்டா மத்தலை அமுக டுமுக அமால் டுமால்.